ஏய் என்னடா நடக்குதுங்க? ஐயோ போச்சே. பாடி இதெல்லாம் வந்து முழுசா பார்ப்போம். இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமான வீடியோ ஒரு 6 கிளிப் எடுத்துருக்கேன். இந்த 6 கிளிப்பு என்னைய ரொம்ப பாதிச்சுது. சில விஷயங்கள் ரொம்ப நான் மிரண்டு போய் பார்த்தேன். சில விஷயங்கள் ரொம்ப வாஹா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சில விஷயம் ஐயோ நாடு நாசமா போயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுது. டேய் இந்த பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாயசம் சாப்பிட்ட மாதிரி பில்டப் கொடுக்குறதுலாம் என்கிட்ட வேணாம். சில கிளிப் வந்து பயங்கர ஒரு சில தாக்கங்கள் கொடுத்து ஒரு சில விஷயம் பர்சனலாக நான் பார்த்துலாம் பயங்கரமாக சிரிச்சிருக்கேன், பயங்கர என்ஜாய் பண்ணியிருக்கேன், செம்ம ஃபீல் பண்ணியிருக்கேன், பயங்கர மூட் அவுட் ஆயிருக்கேன். சில இதெல்லாம் அவ்வளோ தத்துவமாக இருக்கும், பயங்கர மோட்டிவேஷன் ஆயிருக்கும். இப்படி பல விஷயங்கள் இந்த சோசியல் மீடியாவில் கிடக்கிறதுனால கேட்கிறவன் கேனா கேரம் போர்டை கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ பர்சனலாக எனக்கு என்ன பிடிச்சது, எனக்கு என்ன தாக்கத்தை கொடுத்துச்சுன்னு சில வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். பார்த்து தருவா. அதில் முதல் வீடியோ பாருங்க, இந்த வீடியோ தான். ஃபர்ஸ்ட் இருந்து பார்ப்போம். டாஸ்மாக் ஏய் எனக்கு இவன் குடிக்கிறது கூட தப்பு இல்லைங்க, ஆனால் அது ஊற்றி கொடுக்குறான் பார்த்தீங்களா ஒருத்தவன். இவன் இருக்கிற நிலமையில, இந்த பேஷண்ட் இருக்கிற நிலமையில, வயசில் இவ்வளோ பெரிய ஆள், அவங்க அந்த நீடியில் சிரிஞ்சு எதுக்கு கொடுத்துருக்காங்க? யார் சாமி இவன்? எங்கேருந்து வந்திருக்கான்? குளுக்கோஸ் ஏற்றுறதுக்கும், சாரி இது குளுக்கோஸ் கிடையாது, இது கஞ்சி கொடுக்கறதுக்கும். ஏன்னா சாப்பிட முடியாத பேஷண்ட்டுக்கு மூக்கில் துவாரங்கள் போட்டு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா, இதை கஞ்சி கொடுக்குறதோ இல்லை லிக்விடாக ஏதாவது ஜூஸு இல்லைன்னா ஏதாவது ஒன்று கொடுத்து லிக்விடாக கொடுத்து கொஞ்சம் உடம்பை ஹெல்த்தி பண்ணுறது கொடுத்தா, அதை வச்சுக்கிட்டு நம்ம தலைவர் தண்ணி வேற தண்ணி ஊத்தாம அடிச்சா அப்பதான் இருக்கு மூதேவி பாக்க ஒழிச்சு தண்ணியை மட்டும் தனியா குடிடா, அப்பதான் டைல்யூட் ஆகும். தான் தண்ணியை குடி, டீஹைட்ரேஷன் ஆயிருமியா? இல்லைன்னா காலையில பாத்துக்க என்ன ஆகும் தெரியுமா? காலையில சின்ன பிள்ளைங்க மாதிரி தண்ணியா கூட்டிட்டு பாஸ் எடுத்துட்டு போனீங்க, என்னங்கடா அது பேச்சு? ஸ்மால் பாய்ஸ் மிக்சிங் வேற, தண்ணியை போட்டு மிக்சிங் இல்லைன்னா குடிக்க மாட்டார். தலை தும்முன்னு ஏறி பல்க்குன்னு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால மிக்சிங் கூட பண்ணுறாரு. இவரு தான் கேட்குறாருன்னா பைப்பில் வாங்கி கொடுக்குறான் பார்த்தீங்களா, அந்த ஆள் யாருன்னு தெரியல. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பான்னு நினைக்கிறேன். அதாவது இவரோட அக்கறையில் ரொம்ப பெருமையாக, தமிழ்நாடு டாஸ்மார்க் ஒரு பக்கம் அக்கறை செலுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் கூட இருக்கிற அந்த மனுஷன் பயங்கரமாக அக்கறை செலுத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னத்தை சொல்கிறது, ஒன்றும் சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போயிடலாம். இதை வந்து பார்த்துட்டு இருந்தது வா தாய்மையை போட்டு ஒரு அழகான ஒரு படங்க, ஒரு சீன். இது ஆக்சுவலி ரியலாக நடந்தது. கரடி குட்டிங்கள ஒரு 3 குட்டிகளை ஈன்ற ஒரு தாய் நடு ரோட்டிலேருந்து இந்த இடத்துல இருந்து அந்த கரைக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு அதுங்க படுற பாடு இருக்கு. ஐயோ அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதை பார்க்கறதுக்கிட்டே ஒரு கும்பல் பாருங்க, வரிசையாக காரை நிப்பாட்டிக்கிட்டு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நமக்கே அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த வீடியோ மட்டுமே நான் இன்னைக்கு மட்டுமே 3-4 டைம் பார்த்துட்டேன், எல்லாருக்கும் காமிச்சிட்டேன். அதாவது நம்ம நினைக்கிறோம் ஹியூமனாக இருக்கிற நம்ம தான் இந்த குழந்தைகளை வளர்த்துறதுக்குள்ளே அது படுற வேண்டியதாக இருக்கே. இந்த குட்டி குழந்தையா இருக்கும்போது அதுங்க பண்ணுற சேட்டையெல்லாம் கொஞ்சம் நாங்கள் இருக்காது, அல்டிமேட்டாக சேட்டை போகணும். துணியை களைச்சி போட்டால் அமைங்க மடித்து வச்சு துணி களைச்சி போடும், குப்பையலி கொண்டு ஊட்டும், உச்சா போய் வைக்கும், கக்கா போய் எல்லா இடத்துலையும் பரப்பி வைக்கும். இப்படி கன்றாவே பயங்கர க்யூட்டாக அந்த குழந்தைங்க பண்ணும். நம்ம குழந்தைங்க தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா இங்கே அதுக்கு மேலே இருக்கு. ஒன்று போயிட்டாங்களா, தாய் போயிட்டாங்களா, ஐயோ என்னடா விட்டுட்டு போயிட்டாங்களா, இன்னும் ஓடுது. இன்னொன்று, நீங்கள் போனால் நாங்கள் வந்துட்டோமா, நாங்கள் மரத்தில் ஏறுவோம் போட, நீங்கள் வேணால் போய்க்குங்க, நாங்கள் விளையாண்டுக்கிட்டோம் ஜாலியாக. அம்மாட்ட கேட்டால் விளையாண்டுட்டு சாயங்காலம் வரேன்னு சொல்கிற அப்படின்னு. ஏன்டா கழுத எல்லாரையும் கூப்பிட்டு போனால் நீ மட்டும் வர மாட்டியா, படவா ராஸ்கல், வாடா வந்து தொலைடா, ரோட கிராஸ் பண்ணிட்டான். இங்கே போய் இந்த பயலை பாரு, இவனை விட்டு அவன் பரம்பரை கண்ணாபனன்னு கேட்டால் சொல்லிச்சுட்டு நினைக்கிறேன். ஐயோ இந்த 2 பெற்றதுக்கு நான் சும்மாவே எடுத்துருக்கலாமே, எவ்வளோ கியூவில் நிற்கிறானும், எவனாவது கோவப்பட்டு அடிச்சா என்னடா பண்ணுறது, வர்றீங்களா இல்லையா சொப்பன சுந்தரிகளா, இந்த வர்றேம்மா என்ன திட்டாதீங்கம்மா, அங்கே போகிறதா இங்கே போகிறதா, ஐயோ அம்மா வேற வர்றாளே, ஐயோ வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடா சனியனை எடுபட்ட வேலை வந்து தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த காணொலி இருந்துச்சு. செம்மையாக இருக்குல்ல, இது அட்டி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கிளிப் போயிடலாம். வாவ், எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்துச்சு.
என்ன ஒரு டேலண்ட் ஆக்சுவலி. சே, டேலண்டான பர்சன்லாம் இருக்கேன். என்ன மிஷின் மனுஷங்க, அந்த மிஷினை கண்டுபிடிச்சதே நம்ம தானே. நம்ம மிஷினுக்கு எந்த வகையிலையும் சலிச்சது இல்லைங்கிற மாதிரி இந்த வீடியோ கூட இருக்கும். வாவ், எவ்வளோ உருக்கிது பாருங்க ஒரு செகண்டுக்குள்ள. ஐயோ, பாத்திரங்கள் ஒரு இன்னையோ இரிய உடஞ்சிட போகுது. ஐயோ, என்ன இவ்வளோ அவசரக்காரன். இங்கே போய் ஆடா, அந்த காலத்தில் நம்ம பாட்டிக்கெல்லாம் உட்காந்து ஒன்று ஒன்றா பின்னும். இங்கே பாரு நம்ம அளவு. ஐயோ தூக்கிட்டு என்ன செய்யும் அங்கே போகுது. இதெல்லாம் நான் பயங்கரம் மெர்சல் ஆகிட்டாங்க. ஐயோ ஐயோ, என்ன பண்ணுறான்? ஓ மை காட், மிஷின் அது கிஷின் ஆகுது. போங்கடாடே, நாங்களாம் அப்படிங்க அப்பண்டா. இங்கே பாருங்களேன். ஓ, இது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் செம்மையாக இருக்குது. அதே என்ன பண்ணுற, தோசை ஊற்றுறாரு, நான் சுடுதல்ல. இப்போ என்ன பண்ணுறேன்? இங்கே போய் அடாடாடா, நீங்கள் என்ன விளையாடுங்க, நான் விளாட்றேன். இங்கே பட்டு வா 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 வா, அல்டிமேட் பேக்கிங்க பாருங்க சைக்கிளுக்கு. பா இல்லையா, ஐயோ கையா, ஐயோ பயமா இருக்கியா. நீ கட் பண்ணுறது பார்த்தா எனக்கு பகி இருக்குது. இங்கே இந்த மாதிரி டைப்ரைட்டிங் இவங்கள்ட்டலாம் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக முடியாது. இங்கே பாரு மிஷினு கொக்கா, நீ என்ன ஸ்பீடோ அதை விட ஸ்பீடு நான் தாங்கிற மாதிரி கட்டுறது. அப்படி தழுக்க. அந்த காலத்தில் நம்ம வயசாங்கலாம் உரலை போட்டு உழுப்போ இது பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஐயோ வா, இங்கே பாருங்க. அடா, நான் இதெல்லாம் ரொம்ப மேன்ஃபுல்லாக ஆகிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. போடுறா தூக்குறா. எத்தனை பட்டி? 3, 9, 12 பட்டிங்க. என்ன பண்ணுது இந்தம்மா? ஏமா கொஞ்சம் பொறுமையாக செஞ்சு போடுமா, நான் கண்டுபிடி கூட முடியல. இது நிறைய பேர் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் சூப்பராக இருக்கு. வாவ், கட்டிங்க பார்த்தீங்கன்னா இல்லையா? இனியே வந்து திங்கிறாரு பார்த்தீங்களா பைப்பிள்ளைக்கு. ஆம்பது அவசரம் பா, ஒரு வாட்டி கடிச்சிட்டு அது அந்த வேற லெவலில். என்ன இன்னும் பிக்னிக் வந்த மாதிரி போயிட்டுருக்கீங்க. லக்கேஜ் எதுவும் தூக்குற போயிருப்ப. இங்கே பாருங்க, இந்த வேனை இது அவ்வளோ அழகாக சூப்பராக ரொட்டேட் பண்ணி விடுவோம் பாருங்க. அடாடாடாடா, அங்கே பாருங்க தூக்கி கொண்டு வந்து வச்சிருச்சு. ஏய் அவங்க பாருங்க, ஐயோ இரும்பு கம்பி செய்கிறதுங்க. என்ன ஹீட்டு, எவ்வளோ இதாக இருக்கணும். பா, ஒரு பிசுறு அடிச்சாலும் முடிஞ்சு போச்சு ஜோலி. இந்த பாருங்க ரோலிங்லேயே போய் நில்லுது பாருங்க. வரிசை இன்னும் சொல்லி வச்ச மாதிரி போய் நிற்கிதான் பாருங்க. அவன் மனுஷன். இது மட்டும்தான் கொஞ்சம் சுமாரான ஒரு இது. இங்கே பாரு, இன்னும் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு தான் அப்படியே சறுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. வாடாடாடாடா, புரோட்டா மாஸ் இது இந்த மாஸ்கால இதை பார்த்து தெரிஞ்சுக்கணுடா. அல்டிமேட்டு சூப்பராக இருந்துச்சுல. இந்த குழந்தை வாய்ஸ் கிடைக்கல, வாய்ஸை விட்டதில்ல, அது எக்ஸ்பிரஷன் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பையன் அதை ஒன்றும் பெருசாக வரல. அழகு அழகு சிரிப்பா பாரு. அடாடா இந்த குழந்தையோட இதெல்லாம் உண்மையிலேயே நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ரெண்டாவது சப்போர்ட் பண்ணணும். அந்த பாடல்கள்லாம் எப்போ உள்ள பாடல்கள், இந்த லிரிக்கு அதை மைண்டில் வச்சுக்க முடியாது. அதை வச்சுக்கிட்டு என்னமோ இவங்களே அந்த பாடலை வந்து சொல்லி கொடுத்ததை அழகாக கேப்சர் பண்ணிக்கிட்டு அவ்வளோ அழகாக லிப்மெண்ட் கொடுக்குறது இல்லாமல் அந்த முகப்பாவனை அவ்வளோ ரசித்து அதை பண்ணும்போது நான் ரொம்ப ரசித்தேன் இந்த பாட்டு. ஸோ அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது அந்த குழந்தையோட எக்ஸ்பிரஷன். இது வந்து இந்த வீடியோ பாருங்கள். இவங்க யார் யாருக்கலாம் நாசா விஞ்ஞானிகளே தோற்றுருவாங்க. இப்படி இருக்கேன் பிரிண்டரை எவ்வளோ அழகா அது மேலே வச்சு நேரம் விழுவுது. இங்கே பாருங்க, பைபிள் சொல்லி வச்ச மாதிரி போவோம் மனுஷன். அடாடாடா, என்ன ஒரு டேலண்ட்டு. இது எதிர்பாராமல் நடந்துச்சாலும் உண்மையிலே நடந்துச்சான்னு தெரியல. வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த டிரைவிங்கை பாருங்க.
நல்ல டிரைவிங் ஸ்கூலில் கற்றுப்பாங்க, வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அடாடாடா பாஸ்தா தானே இது, இந்த பக்கம் ஊற்றி அந்த பக்கம் வெளில வருது, வேற லெவலில் இருக்குது. இது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடே காரு கண்ணாடி உடச்சது இல்லாமல் அவன் கையில் கொடுத்துட்டு போகிறேன்னா உனக்கு எவ்வளோ வதப்பு இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டி அவ்வளோ ஃபோர்ஸில் போகுது, காற்று ஒரு பக்கம் அடிக்குது, அதுலேருந்து கீழே விழுந்தாலும் அடித்து அதே ரேஞ்சுக்கு ஸ்பீடுக்கு அதே காரில் போய் விடுது. ஸோ என்ன எனக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது, ஸோ நமக்கு இருக்குங்கிறத, நமக்கு கொடுக்கணுங்கிறத, நமக்கு கிடைக்குங்கிறத எவனாலையும் தடுக்க முடியாதுங்கிறத இந்த வீடியோ பார்த்தோன்னே பயங்கரமாக ஒரு இம்ப்ரெஸ் ஆனிச்சு. அதே மாதிரி இந்த கோழி முட்டையும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்து உடையும் பார்த்தா நம்ம தலைவருக்கு நேராக அங்கே வந்து ஒரு ஆக்சுவலி இந்த முட்டையை எடுத்து ஆம்பளை போலாம் நினச்சி தான் பிளான் போட்டு போகிறதுக்கு, நீ என்ன நினைக்கிறது நானே கொடுக்குறேன்டா அங்கேருந்து டேரெக்டாகவே தள்ளி விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குங்கிறத தடுக்க முடியாது, நம்ம கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ இது.